மக்களே, இந்த வாழைக்காய் கறி இல்லை பொரியல் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிடலாம். இது நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டிகிட்ட கற்றுக்கிறல பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த பாட்டி நல்ல வெள்ளை சேலை தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப வயசு சின்ன உருவம் பார்த்துக்கோங்க. நல்ல வெள்ளை நரைச்ச முடி. பக்கத்து வீட்டில் ஒரு 2 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் தான் எதுனா அடியும் பிடியுமே பெறுவேன். அந்த பாட்டி வீட்டில் போய் நான் கேட்பேன், டெய்லி பாட்டி குழம்பு தாங்க அப்படிமே. ஒரு ஆள் தானே அவங்க, அதனால் எனக்கு எப்படினாலும் கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. ஒரு நாள் கேட்டேன். அந்த பாட்டி வீட்டில் ஒரு வாழைக்காய் இருந்தது. அதை எடுத்து அதை பொடிசாக நறுக்கி அம்மியில் ஒரு 2 மிளகாத்தை, கொஞ்சம் ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா நசுக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு இந்த வாழைக்காயை வறுத்து இந்த பொடியை தூவி உப்பு போட்டு இறக்கி எனக்கு கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நான் கொதிக்கிற தண்ணியில் இந்த வாழைக்காயை போட்டு ஒரு வேக வச்சு அதுக்கப்புறம் நான் செஞ்சேன் பாருங்க. பிடிச்சிருந்த